This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்டில் ரெக்குயர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது 2 போஸ்ட் இருக்குது. ஒன்று ஜிடி, இன்னொன்று டிபி அப்படிங்கிற 2 போஸ்ட்டு. ஓகேவா? இதுக்கு யார் யார் எலிஜிபிள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இதில் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், ஃபீமேல் கேண்டிடேட் கிடையாது. ஓகேவா? இந்த ஜிடி அப்படிங்கிறது ஜென்ரல் டியூட்டி. ஓகேவா? டிபி அப்படிங்கிறது டொமஸ்டிக் பிரான்ச் அப்படிங்கிற 2 வேலைக்கான ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜிடி டியூட்டி இருக்குல்ல, அதுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். பட் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் அது 2ம் இருக்கிற கிளாஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா? பட் ஆனால் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு, அதாவது டிபிக்கு பார்த்திங்கன்னா வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும். 10th பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்மளோட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் அதுக்கான வேலை. தென் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18, அதாவது 18 இயர்லேருந்து 22, மேக்ஸிமம் 22 வயசு வரைக்குமே 2த்துக்குமே அப்ளை பண்ணலாம். அதாவது இதில் பிறந்திருக்கவங்க எப்படின்னா செப்டம்பர் 1, 2003 31 ஆகஸ்ட் 2007 வரைக்கும், அதாவது அதுக்குள்ளே பிறந்திருந்தால் நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது 5 years ஃபார் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் 3 years ஃபார் ஓபிசி அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 22 ஏஜ் இருந்தீங்க, 22 ஏஜ் வரைக்கும் தான் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 year எக்ஸ்ட்ரா கூட்டிங்க 27 வயசு வரைக்கும் எஸ்சி அப்ளை பண்ணலாம். ஓகேவா? 25 வயசு வரைக்கும் ஓபிசி உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா வேக்கன்சி வைஸ், அதாவது ஒவ்வொரு நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத்து இதில் வரும். சவுத்து பார்த்திங்க அப்படின்னா 54 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதேமாரி 2 போஸ்ட்டு சொன்னேன்ல, இது 2வது டிபி போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஜோனில் பார்த்திங்கன்னா வெறும் 9 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது 10th லெவல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஜோன் அப்படின்னா அதில் என்னென்ன ஊர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்டு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா. ஓகேவா? அண்ட் லட்சத்தீவு. இதுதான் இந்த சவுத் ஜோனில் வருது. இவங்க இந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா வேறு எந்த ஸ்டேட்லேருந்து இருக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டேஜாக நடக்கும். அதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா? அது ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நமக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸில் நம்ம 4 ஆப்ஷனில் ஒன்று சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? அதில் என்னென்ன சப்ஜெக்ட்டு என்னென்ன இதெல்லாம் நான் அப்படியே பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொன்னல எக்ஸாம், அதில் டிபி அப்படிங்கிறவங்க, அதாவது டொமஸ்டிக் இருக்கிறவங்க ஒரு எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். பட் ஆனால் ஜிடியில் இருக்கிறவங்க 2 எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிபியில் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரி 30 மார்க் எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி 27 மார்க், அதாவது மினிமம். நீங்கள் மேக்ஸிமம் எடுத்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதேமாதிரி ஜிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் எடுக்கணும் யூஆர் கேட்டகரியில் உள்ளவங்க. எஸ்சி எஸ்டியில் 44 மார்க். இது செக்ஷன் 1, செக்ஷன் 2 2த்தையும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ அதில் என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 மார்க்கு, டைம் பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 20, சயின்ஸ் 10, இங்கிலீஷ் 15, ரீசனிங் 10, ஜிகே 5 மார்க். ஓகேவா? இதே செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் மார்க் 50, டைம் 30 மினிட்ஸ். இதில் கொஷின் 50 கொஷின் இருக்கும். மேக்ஸில் 25, ஃபிசிக்ஸில் 25. ஓகேவா? தென் நான் இதில் சொன்னது தான் யூஆர் கேட்டகரியில் உள்ளவங்க 30 மார்க்கும், எஸ்சி எஸ்டியில் 27 மார்க்கும் மினிமம் எடுத்தால் பாஸ். ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் 50 மார்க் 60 மார்க் எக்ஸாம்னால் நீங்கள் ஒரு 50 எடுத்திங்கன்னா தான் நீங்கள் செலெக்ஷனுக்குள்ளே போக முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட் ரொம்ப கம்மி.
ஸோ நம்ம அதிக மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் அவங்க மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். அடுத்தது 2வது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா அசம்ப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா, அதாவது நீங்கள் வந்து இப்போ கப்பலில் தான் வேலை இருக்கும், அதில் வந்து நீங்கள் எப்படி உங்களால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாரி சும்மா ஒரு பேசிக் டெஸ்ட்டு ஒன்று இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, இது ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். தென் வந்து 20 ஸ்குவாட் போடணும். தென் வந்து 10 புஷ்அப்ஸு. இந்த 3 நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு இடையில பிரேக்கே எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இதுலேருந்து ஃபெயில் ஆகிடுவீங்க. அப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டினியூவாக இது 3மே நடக்கும். ஸோ அதனால் இப்போலேருந்து நீங்கள் உங்களோட உடம்பை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் ஓடி 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே ஒவ்வொரு விதமான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1ல் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஸ்டேஜ் 2ல் ஒரு டாக்குமெண்ட்டு, ஸ்டேஜ் 3ல் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 4ல் ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் 1ல் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்க, மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்டேஜ் 2வே அலோவ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஸ்டேஜ் 1ல் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2வே கிடையாது. ஓகேவா? ஸ்டேஜ் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கிறப்ப அவங்க கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்டேஜ் 3ல் உள்ள செலெக்ஷன் தான். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ இது ஹவு டு அப்ளை. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் வந்து என்னோடய வீடியோக்கு கீழேயே போஸ்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஏன்னா நான் தேவையில்லாதெல்லாம் எதுவுமே அதிகமாக சொல்லலை. ஓகேவா? எது முக்கியமோ அதை மட்டும்தான் நான் இம்பார்ட்டண்டானதை மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, இது எக்ஸாம் ஃபீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. ஓகேவா? நீங்கள் 300 ரூபா பே பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கொடுக்குற ப்ரிப்ரேஷனை பொறுத்து இருக்குது. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 சொன்னல, அது எப்பப்போ வரும்னு அவங்க இப்போயே சொல்லிட்டாங்க. ஓகேவா? மிட் ஆர் எண்ட் ஏப்ரல் 2025 ஸ்டேஜ் 1 நடக்கும். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ஜூன் 25. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இயர்லி ஆர் மிட். இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும். ஓகேவா? ஏன்னா இது வருஷத்துக்கு 2 டைம் போடுவாங்க. இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டில் இந்த வேகன்சிக்கு 2 டைம் வருஷத்தில். ஸோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணால் கூட, சப்போஸ் உங்களால் இது முடியல அப்படின்னா நீங்கள் இப்போ படிச்சிங்க அப்படின்னா கூட நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த தடவை போடுறதுக்கானது நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி தான், 157 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். ஓகேவா? தென் வந்து ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். தென் வந்து இந்த செஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெக்குயர்மெண்ட் சொல்லுவாங்க, அதில் வந்து இருக்கணும். மினிமம் ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் இது பண்ணலாம், கம்மியாக இருக்கலாம், எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாரி. ஹியரிங் வந்து நார்மலாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து முக்கியமான விஷயம், உடம்புல வந்து எந்த டேட்டோவுமே இருக்கக்கூடாது, எந்த பச்சை அதெல்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே குத்திருக்கக்கூடாது. அப்படி குத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதேமாரி இந்த இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, இந்த ஜென்ரல் டியூட்டிலையோ இல்லை டொமஸ்டிக் பிரான்ச்லேயோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதமே அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த இயர்லேயே நீங்கள் போஸ்ட்டில் வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு போஸ்ட் கிடச்சிரும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான
ஜாப் இதில் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரையுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 12 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி 25 வரைக்குமே இது அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே செலக்ட் ஆகணும், எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இதோட சேல்ரி இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 21,700. இதில் பே லெவல் வந்து 3. ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங் இது. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குமே ஒரே இதுதான். அப்புறம் நீங்கள் இன்க்ரிமெண்ட்டு ஒரு உயர் போஸ்ட்டுக்கு போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரந்தனா அதிகாரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கடைசி போஸ்ட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 47,600 வரைக்கும் பேசிக்ஸ் பே வாங்கலாம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஏர்ன்டு லீவ் 45 நாள், கேஷுவல் லீவ் வந்து 8 நாள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லீவு மட்டுமே உங்களுக்கு ஒரு 60 நாள் கிடைக்கும். அதேமாரி ஃப்ரீ மெடிக்கலு வந்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. தென் வந்து 75 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 25க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.